ஏன் டிக்கெட் நடக்குது, விலகுறாங்க, இணையிறாங்க. அவங்க இணையிற விழாவை கொஞ்சம் பிரம்மாண்டம் நடத்தணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா எப்போதுமே ஊடகங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, நாம் தமிழர் கட்சியிலேருந்து வெளியேற நிகழ்ச்சியை ரொம்ப பெருசாக போடுவாங்க. இவர் போயிட்டாரு, அவர் போயிட்டாரு. அண்ணன் களஞ்சி அவர்கள் கட்சியில் பல நாள் பல வேலையில் பார்த்துருக்கிறார். எவ்வளவோ உழைச்சிருக்கிறாரு, பேசியிருக்கிறாரு, மேடை பேச்சை பேசியிருக்கிறாரு. ஒரு முறை இந்த ஊடகங்களாக எடுத்து போட்டிருக்கா? அவர் விலகிறாருன்னு அவர் அறிவித்து அவர் வந்து ஒரு கடிதம் எழுதினார் முகநூலில். அவருக்கான சீமானுக்கு என்ன மன கஷ்டம் நமக்கு தெரியாது, அதை பற்றி நான் எதுவும் நான் விசாரிக்கலை. ஆனால் அதை ஒரு பெரிய செய்தியாக சீமான் தலையில் பேரிடி ஒருத்தர் டைட்டில் வச்சான். சீமான் கொள்கையில் பிறழ்ந்து விட்டார், சீமானு அரசியல் எடுபடாது, தாராளமாக பேசலாம், அதை சீமானே கண்டுக்க மாட்டார். ஆனால் தரக்குறைவாக விமர்சனம் பண்ணுவது, ஆக்வர்டாக பேசுறது, ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை, ஆதாரமற்ற அவதூறுகளை அள்ளி வீசுவதெல்லாம் பண்ணிங்கன்னா யாருமே வேடிக்கை பார்க்க மாட்டாங்க. நாம் தமிழர் கட்சிக்காரன் தமிழ்நாடு தலைநகர் சென்னையில் போராட்டம் பண்ணுறான் மாணவர்கள் முன்னரை வச்சு. இடுமாவனம் கார்த்திக் தலைமையில் எல்லாரும் போய் இவ்வளோ பேர் பண்ணியிருக்கிறாங்க. ஏன் நீ பண்ணலை? ஏன் பண்ணலை? உதயநிதி எங்கே போனார்? எதிர்கட்சியில் எல்லாரும் பேசுகிறாங்க. நாம் தமிழர் கட்சி பேசுது, பாமக பேசுது, திமுக பேசுது, எல்லாரும் பேசுகிறாங்க. தெருவுக்கு இறங்கி இருக்க வேணா திமுக நேரம், தாவேக தெருவுக்கு இறங்கி இருக்க வேணாம். என்ன பண்ணுறீங்க? தெருவில் இறங்கின மாணவர்களுக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணுறதுக்கு இடம் கொடுக்கல, பாலன் இல்லத்தில் இடம் கொடுக்குறாங்க. சிபி அங்கே போய் நீங்கள் ஆதரவு தெரிவிக்கிறீங்க. அசிங்கமாக இல்லை? நமக்கு என்னுடைய மனநிலை இப்படி தான், நான் என் தலைமை பண்பு இவ்வளவு தான், என் கூட இருக்கிறவங்க இருங்க, இல்லாதவங்க விலகுங்கன்ட்டார். ரொம்ப சிம்பிள். இப்போ பிடிச்சவங்க வந்து சேர போகிறாங்க, சில இன்ஃப்ளூயன்சர் சேர போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. வர ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் எதிர்பார்க்காத சில முகங்கள் போய் சேர போகிறதா சொல்கிறாங்க. நான் விசாரித்த வரைக்கும் ஒரு 1000 பேருக்கு மேலே இணையறாங்கிறது ஒரு முக்கியமான நிகழ்வு. இன்னொன்று, அரசியல் கருத நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்ம சிறப்பு விருந்தினர் ஊடகவியலாளர் அருள்மொழிவர்மன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சரண். சார், சீமான் அவர்கள் தலைமையில் புதிய நிர்வாகிகளை இணைக்கும் விழாவை வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை வச்சுருக்காங்க. ஒரு புறம் பார்த்தீங்கன்னா இது நடக்குது, மறுபுறம் பார்த்தீங்கன்னா கட்சி நிர்வாகிகள் வெளியேறாங்க, சில நிர்வாகிகள் வெளியேற்றப்படுறாங்க. அதை பேலன்ஸ் பண்ணுவாங்களா இதன் மூலமாக? எப்படி நினைக்கிறீங்க? எல்லா கட்சியிலும் நடக்கிற சம்பவம் தானே தம்பி. இப்போ நேற்று கூட தான் திமுகவிலிருந்து தொடர்ச்சியாக வேலை பார்த்துட்டு இருந்த ஒரு அம்மா போய் தாவேக்கால போய் ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க, புஷியானது முன்னாடி. இது நாள் வரைக்கும் நம்ம அதிமுகலேருந்து போனதான் செய்தியாகிட்டு இருந்தோம். இப்போ திமுகலேருந்து போக ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு கட்சியிலையும் வந்து இலையுதிர் காலங்கள் இருக்கும், சில நேரங்களில் வந்து நல்ல காலங்கள் இருக்கும். அது மாதிரி இந்த கட்சியில் வந்து வெளியேறவங்களும் இருக்கிறாங்க, உள்ளே வர்றவங்களும் இருப்பாங்க தானே. அஃப்கோர்ஸ் அது நடக்கத்தானே செய்யும். எல்லா கட்சிக்கும் இது பொதுவானது, பொருந்தக்கூடிய ஒன்று தான். அப்போ அது வந்து திமுகவிலும் நடக்கும், விலகுவாங்க, இணையுவாங்க. அதிமுகவில் நடக்கும், விலகுவாங்க, இணையுவாங்க. ஏன் டிக்கெட் நடக்குது, விலகுறாங்க, இணையிறாங்க. அவங்க இணையிற விழாவை கொஞ்சம் பிரம்மாண்டம் நடத்தணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா எப்போதுமே ஊடகங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, நாம் தமிழர் கட்சியிலேருந்து வெளியேற நிகழ்ச்சியை ரொம்ப பெருசாக போடுவாங்க. இவர் போயிட்டாரு, அவர் போயிட்டாரு. அண்ணன் களஞ்சி அவர்கள் கட்சியில் பல நாள் பல வேலையில் பார்த்துருக்கிறார். எவ்வளவோ உழைச்சிருக்கிறாரு, பேசியிருக்கிறாரு, மேடை பேச்சை பேசியிருக்கிறாரு. ஒரு முறை இந்த ஊடகங்களாக எடுத்து போட்டிருக்கா? இல்லை. அவர் விலகிறாருன்னு அவர் அறிவித்து அவர் வந்து ஒரு கடிதம் எழுதினார் முகநூலில். அவருக்கான சீமானுக்கு என்ன மன கஷ்டம் நமக்கு தெரியாது, அதை பற்றி நான் எதுவும் நான் விசாரிக்கலை. ஆனால் அதை ஒரு பெரிய செய்தியாக சீமான் தலையில் பேரிடி ஒருத்தர் டைட்டில் வச்சான். சீமான் தலையில் பேரிடி. காலையில் சீமானுக்கு வந்த கெட்ட செய்தி, நாம் தமிழர் கட்சியில் பிளவு, செங்குத்து பிளவு. இப்போ அவர் இருக்கும்போது அவரை பற்றி ஒரு வார்த்தை பேசலை, அவர் போகும்போது இதாண்டா சாக்கெட் எடுத்து பேசுவாங்கல்ல, அந்த மாதிரி பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு கட்சிக்குள்ளேயும் ஒரு முரண்பாடுகள் ஏற்படலாம். சில பேர் எங்கங்க எவ்வளோ நாளுங்க நான் தொடர்ச்சியாக வந்து பதவி இல்லாமல், அல்லது எவ்வளோ நாளுங்க நான் அண்ணனோடய இருக்கிறது, நான் அடுத்த கட்ட வளர்ச்சியை தேவைன்னு நினைக்கலாம். இல்லை சில பேர் இவரோட பாதை தவறுன்னு நினைக்கலாம். அது அவங்களோட இயல்புங்க. சீமான் ஏதாவது தடுத்தாரா? அவங்கள போயிட்டு வாங்கன்னு தான் சொன்னார். இப்போ விருப்பம் இருந்தால் என் கூட பயணிங்கப்பா, நான் இப்படி தான்ப்பா, என்னுடைய மனநிலை இப்படி தான், நான் என் தலைமை பண்பு இவ்வளவு தான், என் கூட இருக்கிறவங்க இருங்க, இல்லாதவங்க விலகுங்கன்ட்டார். ரொம்ப சிம்பிள். இப்போ பிடிச்சவங்க வந்து சேர போகிறாங்க, சில இன்ஃப்ளூயன்சர் சேர போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. வர ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் எதிர்பார்க்காத சில முகங்கள் போய் சேர போகிறதா சொல்கிறாங்க. நான் விசாரித்த வரைக்கும் ஒரு 1000 பேருக்கு மேலே இணையறாங்கிறது ஒரு முக்கியமான நிகழ்வு. இன்னொன்று, இந்த கட்சிக்கு இந்த எலெக்ஷனுக்கு பின்னாடியும் வந்து இணையறாங்கன்ற செய்தி எவ்வளோ முக்கியமான ஒரு செய்தியாக நீங்கள் பார்க்கணும். இல்லை, அதுதான் கேட்கலாம். தான் இப்போது ஆல்ரெடி 4% இழந்து அவங்களுக்கு கொஞ்சம் பேக்கில் தான் போயிருக்காங்க. இந்த சமயத்தில்
எதை பேஸ் பண்ணி நிர்வாகிகள் இணைகிறாங்க அப்படின்ற ஒரு நினைச்சு பாருங்க தம்பி. என்னன்னா இந்த முக்கியமான நேரத்தில் மக்கள் நீதி மையம் அந்த கட்சியில் இருந்த ஒரு முக்கியமான ஒரு நிர்வாகி வழக்கறிஞர் ஒருத்தர் நாம் தமிழர் ஜாயின் பண்ணியிருக்கிறாரு. இதை பற்றி ஏன் பெரிய ஊடகங்கள் யாரும் பேசல? கமலஹாசனுக்கு ரொம்ப நெருக்கமாக இருந்தவராக அறியப்படுகிறார். ஏன் இவங்க வந்து சேரணும்னு பார்த்தீங்கன்னா, விரும்புகிறாங்க நான் நினைக்கிறேன். அப்படின்னா இன்னைக்கு தாவேகாவின் செயல்பாடுகளையும் தாவேகாவினுடைய அணுகுமுறைகளையும் விமர்சிக்கக்கூடிய இடத்துல ரொம்ப ஸ்ட்ராங்காக பேஸ்மெண்ட் போட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கிற கட்சி நாம் தமிழர் கட்சி தான் இருக்குது. திமுக பண்ண 10 பேர் 10 கேள்வி கேட்பான். நீ பண்ணியா, நீயே ஒரு ஊழல் பேர் வழி, நீயே ஒரு திருட்டு பைய அப்படின்னு தாவேகாரன் திமுககாரன் திட்டுறான். பதிலுக்கு இவன் நீ மட்டும் ஒழுங்கா ஆட்சிக்கு வந்த உடனே உன் கட்சியில் இருக்கிறவங்கலாம் திருட்டுத்தனம் பண்ணுறான், அயோக்கியத்தனம் பண்ண அவன் பதிலுக்கு திட்டுறான். இல்லை ஆட்சிக்கே வராத கட்சி அது நாம் தமிழர் கட்சி. அப்போ அவங்கள பார்த்து எதுவும் சொல்ல முடியாது, அவங்க கேள்வி கேட்க முடியும். இந்த நீட்டுக்கே நான் கேட்குறேன், ஏன் திமுக மாவட்ட தலைநகர் போராட்டம் பண்ணலை, ஆர்ப்பாட்டம் பண்ணலை? ஸ்ட்ரக்சர் இருக்கிற பார்ட்டி நீ தானே, ஏன் பண்ணல? நாம் தமிழர் கட்சிக்காரன் தமிழ்நாடு தலைநகர் சென்னையில் போராட்டம் பண்ணுறான் மாணவர் அமைப்பினரை வச்சு. திமாவனம் கார்த்திக் தலைமையில் எல்லாரும் போய் இவ்வளோ பேர் பண்ணியிருக்கிறாங்க. ஏன் நீ பண்ணலை? ஏன் பண்ணலை? உதயநிதி ஸ்டாலின் எங்கே போனார்? எப்படி சார் பண்ண முடியும்? போன 5 வருஷம் அவங்க தானே ஆச்சிருந்தாங்க. இப்போ பண்ணுங்க சார், தாவேக்கா எதிர்த்து பண்ணுங்க சார். போராட்டம் பண்ண ஆர்ப்பாட்டம் பண்ண அனுமதி மறுக்கக்கூடிய தாவேக்கா அரசை கண்டித்து பண்ணுங்க சார். பாஜகன்ற சொல்லை கூட சொல்ல பயன்படுத்தாத இந்த முதலமைச்சரை கண்டித்து பண்ணுங்க சார். அதெல்லாம் பண்ண மாட்டீங்க. காவிரி கர்நாடகா பிரச்சனைக்கு கர்நாடகா தீர்ப்பதற்கு நான் கர்நாடகாவுக்கு போகிறேன்னு போகிறாரு அவர். அது என்ன பண்ண போகிறீங்க? என்ன செய்ய போகிறீங்க நீங்கள்? உங்களின் கடந்த கால பிழைகளால் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த பேர் அடிக்கு உங்களுடைய பதில் என்ன? மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் சொல்கிறான், தில்லா திமுரா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? மேகதாதுல அணை கட்டுறதுக்கெல்லாம் அனுமதி தேவையில்லைங்கிறான். கொதிச்சு எழ வேணாம். நம்ம கூட்டணியில் இருக்கிற எடப்பாடி பழனிசாமி அறிக்கை விட்டுருக்காருங்க. கூட்டணியில் இருக்கிற எடப்பாடி பழனிசாமி என்ன அநியாயம் பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு கண்டனம் தெரிவிக்கிறாருங்க எடப்பாடி பழனிசாமி. எதிர்கட்சியில் எல்லாரும் பேசுறாங்க. நாம் தமிழர் கட்சி பேசுது, பாமக பேசுது, திமுக பேசுது, எல்லாரும் பேசுறாங்க. தெருவுக்கு இறங்கி இருக்க வேணா திமுக நேரம், தாவேக்கா தெருவுக்கு இறங்கி இருக்க வேணாம். என்ன பண்றீங்க? தெருவில் இறங்கின மாணவர்களுக்கு ஆர்ப்பாட்டம் பண்றதுக்கு இடம் கொடுக்கல, பாலன் இல்லத்தில் இடம் கொடுக்குறாங்க. சிபி அங்க போய் நீங்க ஆதரவு தெரிவிக்கிறீங்க. அசிங்கமா இல்லை நமக்கு? நீங்களும் பிஜேபி தானே எதிர்க்கிறீங்க, அவங்களும் எதிர்க்கிறாங்க. போய் எதிர்க்க வேண்டியதானே கூட நின்று. சிக்கல் இங்கே இருக்குது தம்பி, புரியுதா? அதனால் அது போன்ற விவகாரங்களில், மாநில தன்னாட்சி விவகாரங்கள்லாம் நாம் தமிழர் கட்சி தொடர்ச்சியாக வலியுறுத்தி பேசுகிறாங்க, களத்தில் நிற்கிறாங்க. அதனால் அங்கே போய் மக்கள் சேர்றாங்க. சேரவே கூடாதுன்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? ஏதாவது எனக்கு ஒன்றும் புரியல. எப்படி போய் சேர்றாங்க? எப்படி சேர்றாங்கன்னா அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, கொள்கை ரீதியாக நிற்கிற ஒரு கட்சியோட போய் சேர்றா நீங்களாம் மகிழ்ச்சி அடையணும். நிச்சயமா. அண்மையில் ஒரு அம்மா, விக்டோரியான்னு ஒரு அம்மா, நீதியரசர் ஒரு வார்த்தையை பதிவு பண்ணியிருக்காங்க. சீமான் ஜெயிக்கலாம் தோற்கலாம், அவர் தவிர்க்க முடியாத ஒரு தலைவராக இருக்கிறாரு, தரக்குறையாக விமர்சனம் பண்ணாதீங்கன்றாங்க. இப்போ என்னுடைய கருத்து என்னன்னா, நிறைய நண்பர்கள் இருக்காங்க, பத்திரிகையாளர்கள் இருக்காங்க, விமர்சனம் பண்ணுங்க. சீமான் கொள்கையில் பிறழ்ந்து விட்டார், சீமானு அரசியல் எடுபடாது, தாராளமாக பேசலாம், அதை சீமானே கண்டுக்க மாட்டார். ஆனால் தரக்குறைவாக விமர்சனம் பண்ணுவது, ஆக்குவடாக பேசுறது, ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை, ஆதாரமற்ற அவதூறுகளை அள்ளி வீசுவதெல்லாம் பண்ணிங்கன்னா யாருமே வேடிக்கை பார்க்க மாட்டாங்க. இப்போ முதலமைச்சர் அவர்கள் மேலே அதை பண்ண முடியுமா? முடியாது. முதலமைச்சர் மேலே பண்ணால் நம்ம சும்மா இருப்போமா? அமைச்சர் ரமேஷ் அவர்கள் மேலே ஆதாரமற்ற அவதூறுகளை வீசினாங்கன்னு இரவோடு இரவா ரிமாண்ட் பண்ணாங்க, பார்த்துருப்பீங்க நீங்கள். ஏன்னா அவதூறு பேசிட்டாங்கன்னு. அப்புறமா ஹைகோர்ட்டே ஒரு குட்டு வச்சாங்கிறது வேற. ஆனால் எதுக்காக சொல்ல வரேன்னா தம்பி, ஒரு கட்சி கொள்கை ரீதியாக இயங்குதுன்னா அந்த கட்சியை மக்கள் விரும்புவான். அதனால் இந்த கட்சின்னு வீரியமாக 1000 பேர் இணையம் விழாம்னு போட்டிருக்கிறாங்க. இணையட்டும், பார்ப்போம் எப்படி ஏன்னா இப்போ உள்ளத்தில் வரப்போகிறது, இடைத்தேர்தல் வரப்போகிறது. இதெல்லாம் எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. அதெல்லாம் கட்சியோடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானவர்கள் சட்டமன்றத்துக்குள்ளே போகணும்னு விரும்புகிறாங்க. அந்த கட்சியின் தொண்டர்கள் பெருமக்கள், அடுத்த தளபதிகள் விரும்புகிறாங்க. என்ன பண்ணுறாங்கன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். குறிப்பாக முன்னாடி கேட்ட மாதிரி தான், ஒரு பக்கம் இணையம் விழா, மறுபக்கம் பார்த்தீங்கன்னா நிர்வாகிகள் வெளியேறாங்க, சில நிர்வாகிகள் வெளியேற்றப்படுறாங்க. என்ன நடக்குது அப்படின்னு ஒரு பொதுத்தளத்தில் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, எனக்கு கட்சிக்குள்ளே நடக்கிற விஷயத்தை பற்றி நமக்கு இல்லை, பொதுத்தளத்தில் ஒரு நிர்வாகிகள் வெளியேறது அந்த கட்சிக்கு ஒரு செட்பேக் ஏற்படும். இல்லை, அது எல்லா கட்சிக்கும் இருக்குது. நான் திரும்ப சொல்கிறேன், எல்லா கட்சியிலையுமே இந்த மாதிரியான செட்பேக்ஸ் வரும்ன்றேன். அது எப்படி அந்த கட்சி எதிர்கொள்ளுங்கிறது தான் பிரச்சனை. இன்னொன்று,
சமூக வலைதளங்களில் வந்து ஒரு கட்சிக்கான கருத்துக்களை பரிமாறுகிற இடமா மாற்றிட்டீங்கன்னா அது விளங்காது தம்பி. அது எந்த கட்சிக்கும் சொல்கிறேன். சமூக வலைதளங்கிறது ஒரு சமூக வலைதளம் தான். அதில் உட்காந்துக்கிட்டு கட்சி பற்றி பேசுறது, கட்சியை பற்றி விஷயங்களை அங்கே டிஸ்கஷன் பண்ணுறது அதெல்லாம் தேவையற்ற வேலை. 4 சுவற்றுக்குள்ளே பேச வேண்டிய வேலையெல்லாம் உட்காந்து பொது வெளியில் பேசக்கூடாது. புரியுதுங்களா உங்களுக்கு? என்ன வேணால் பேசலாம், எப்படி வேணால் பேசலாம். கட்சிக்குள்ள ஜனநாயகம் இருக்கணும்னு எதிர்பார்க்கவும் முடியாது. ஒரு கட்சி எப்படி இயங்கணும்னு நம்ம சொல்ல முடியாது வெளியில இருந்து. ஆனால் கட்சியினுடைய பைலா அப்படி டிசைன் பண்ணியிருக்காங்க நமக்கு தெரியாதுப்பா. கட்சிக்கு உள்ளே இருந்துக்கிட்டே கட்சி தலைமை விமர்சனம் பண்ணுறாங்க. அப்போனா இப்படி கட்சி சும்மா இருக்கும் நீக்கியிருப்பாங்க. ஏங்க சாட்டை திரும்ப 2 முறை நீக்கப்பட்டவர் தானேங்க, அப்புறமா தான் சேர்த்து கொள்ளப்பட்டார். அவர் அமைதியா இல்லையா? எனக்கு தெரிஞ்சு நான் கேள்விப்பட்ட வரைக்கும் திரு சீமான் அவர்கள் கட்சி விட்டு நீக்கிறாருன்னா அவர் எதிர்பார்ப்பது என்னவா இருக்கும்னா அமைதியாக இருக்கிறான்னு செக் பண்ணுவார் ஃபர்ஸ்ட். சும்மா பேசிகிட்டே இருந்தீங்கன்னா கடுப்பாயிருவார். அமைதியாக இருந்து நிதானமாக இருந்தீங்கன்னா திருப்பி அவரே இணைச்சிக்கிடுவார், அவரே கூப்பிடுவார். அப்படிப்பட்ட நபர் தான் திரு சீமான் அவர்கள். நத்த சிவசங்கர்னா ஒரு மிகச்சிறந்த உதாரணம். சாட்டை துறைமுகம்னு உதாரணம். காளியம்மாலே உதாரணங்க. காளியம்மாள் அவர் கூப்பிட்டாருங்க. காளியம்மாள் அக்காவை வந்து விட்டு வேலையை பாருமானின்னா சொன்னார் அவர். அவங்களுக்குள்ள ஏற்பட்ட தகராறு என்னென்னா அந்த ஆடியோவை அன்றைக்கி இருந்த காவல்துறை அதிகாரி அவர் ஒருத்தர் இன்றைக்கி எங்கே இருக்கிறாருன்னு தெரில. முதலமைச்சர் அப்பாவை காணணும்னு சொன்ன மாதிரி அந்த அதிகாரியை காணலை, எங்கே இருக்காருன்னு தெரியல. அந்த அதிகாரி பண்ண வேலையில் ஆடியோ தூக்கி வெளியில் ரிலீஸ் பண்ணாங்க. அவங்க எதிர்பார்த்தது நடந்து போச்சு. கட்சியே உடைக்கணும்னு பார்த்தாங்க. காளியம்மாவை வந்து அங்கேருந்து வெளியேற்றணும்னு பார்த்தாங்க, வெளியேற்றிட்டாங்க. இன்றைக்கி அவங்க அதிமுக போயிட்டாங்க, இருக்கிற இடமே தெரியல. அட்லீஸ்ட் நாம் தமிழர்கள் சேர்ந்திருந்தாவது அவங்களோட குரல் ஒழிச்சிருக்கோம், வெளியில் தெரிஞ்சிருக்கோம். இன்றைக்கி வெளியிலே தெரியலையே அவங்க குரல். புரியுது. ஆனால் கல்யாண சுந்தரத்தையே அவங்க சரியாக பயன்படுத்தலை அதிமுகன்னு நான் சொல்லுவேன். காளியம்மாளக்காவை பயன்படுத்திட போகிறாங்க. வேஸ்ட் இதில், அவங்க டைமும் வேஸ்ட்டு, அவங்களுடைய உழைப்பு வேஸ்ட்டாக போகுது இல்லை. அவங்க எப்படி பார்ப்பாங்கன்னு தெரியாது. ஸோ கட்சிக்குள்ளே வந்து வெளியேறதுன்றதெல்லாம் இயல்பான ஒன்று தான். அந்த கட்சி எப்படி தகவமைக்குதுங்கிறதா நீங்கள் பார்க்கணும். ஒருத்தர் போயிட்டாருன்னா முடிஞ்சு போச்சா பார்ட்டி, அவர் அடுத்து என்ன பண்ணுறாரு, எங்கே போகிறாருன்னு நீங்கள் செக் பண்ணணும்ல. அப்படிலாம் பண்ண முடியாது. இதை வந்து மீண்டும் தமிழ்த்தாய் வாழ்த்து இஷ்யூ தலை தூக்க தொடங்கியிருக்கு. மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் வந்து தமிழ்த்தாய் வாழ்த்து பின்னுக்கு தள்ளப்பட்டிருக்கு. சீமானவெல்லாம் கண்டிச்சிருக்காரு. எப்படி எடுத்துக்கிறது? திருப்பி இந்த இஷ்யூ வந்துட்டே இருக்கு. அர்லேக்கரை எதிர்த்து தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு போராட்டத்தை ஆளுங்கட்சியின் நிர்வாகிகள் பண்ணணும், அமைச்சர் பெருமக்கள் பண்ண வேண்டாம். தாவேக கட்சி என்ன பண்ணுது? கட்சி ஆர்வி அர்லேக்கர் தமிழ்நாட்டினுடைய ஆளுநருக்கு என்ன வேலை? வேலை என்ன? தமிழ்நாட்டுக்குள்ளே வந்தியா, அமைச்சர்கள் இருக்காங்களா, சொல்ல இடத்துல கையெழுத்து போட்டிங்களா, போகணுங்கிறது தான் ஆளுநரோட வேலை. அந்த ஆளுநர் தமிழ்நாட்டுக்குள்ள தொடர்ச்சியாக தன்னுடைய அதிகார வரம்புகளை மீறி செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறாருன்னா அதை எதிர்த்து இந்த அரசாட்சி என்ன பண்ணுது? எதற்கெடுத்தாலும் திமுக பண்ணலையா? திமுக பண்ணது தப்பு தான், உங்களுக்கு ஓட்டு போட்டு உட்கார வச்சிருக்கிறோம், உங்களை நம்பி உட்கார வச்சிருக்கிறோம். பிஜேபி எதிர்ப்ப, அர்லேக்கர் எதிர்ப்ப அப்படின்னு தமிழ்நாட்டுக்குள்ள உட்கார்ந்துட்டு தமிழ்த்தாய் வாழ்த்த பாடம் மூலம்னா அதை விட வெக்கக்கேடு மானக்கேடு தான் இருக்குமாங்க தமிழ்நாட்டுக்கு, தமிழனுக்கு? சொல்லுங்க. மனோன்மணியம் சுந்தரனார் எழுதிய தமிழ்த்தாய் வாழ்த்து பாடல மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் பாடம் உள்ளங்கிறத விட ஒரு அவல நிலை தமிழ்நாட்டுக்கு ஏதாவது வேணுமாங்க? கேவலமான அதை பற்றி நம்ம பேசுறதுக்கு நம்ம உடம்பு மயிர் கூச்சி எரியல. அவ்வளவு தூரம் அனாதையா போகிறான் தமிழன். எதிர்த்து கேளுங்க, ஏதாவது ஒன்று பிரச்சாரத்தை பண்ணுங்க, ஆளுக்கு எதிராக பேசுங்க, பாஜகவை கண்டிங்க. இந்த கேவலமான ஆர்டரை கண்டிங்கன்னா அதை பண்ணலை. என்னன்னு உங்களால் பண்ண முடியும் அடையாளமா? அந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் போகலை, ரைட்டு, மகிழ்ச்சி. அமைச்சர் ஐயா விஸ்வநாதன் போகலை, லோக்கலில் இருக்கிற எம்எல்ஏ போகலை, மகிழ்ச்சி. வேற இந்த கேடுகட்ட அயோக்கியத்தனத்தை ஒன்றிய பாசிச பாஜகவை கண்டிச்சு வேற என்ன பண்ணீங்க கேட்டா அமைதி தாங்க வழின்றாரு. ஒன்றுமே பண்ண முடியாது தம்பி. போன ஆட்சியில் அவங்க பேசினாங்க, அதனால் நம்ம அவங்கள்ட்ட எதுவும் கேட்கல. இன்னொன்று, ஆளுநர் பண்ணுறதெல்லாம் நம்ம தப்புன்னு தான் சொன்னோம், அதனால் அந்த அரசாங்கம் கேட்டுச்சு. இவங்க கேட்க கூட மாட்டேங்கிறாங்களே, அதானே பயமாக இருக்குது. ஆலூர் ஷானவாஸ் சொன்ன மாதிரி பாஜகவின் ஆட்சி தமிழகத்தில் பாஜகவின் ஆட்சி அவர் நடக்குதுன்னு சொல்கிறது இந்த செய்தி வந்து திருமாவளவனுக்கு சொல்லக்கூடிய செய்தி. கூட்டணியில் இருக்கிறதுனால அண்ணா வெளில வாங்கணும்னு சொல்கிறாரு, இல்லை நான் வெளியில் போயிடுவேன்னு சொல்கிறாரு. ரெண்டுத்துல ஏதோ ஒரு செய்தி. அண்ணா வெளில வாங்க, இல்லை நான் வெளில போகிறேன், அதுதான் அவர் சொல்லக்கூடிய செய்தி.
அவர் சொல்கிறதுல பல காரணங்கள் அடுக்கிறாரு. இது வரைக்கும் ஏன் கூட்டணியில் இருக்கிறாங்க, அங்கம் வகிக்கிறாங்க, அமைச்சர் வன்னியரசு அதில் இருக்கிறாரு, ஏன் தாவேக்கு அதுவும் குரல் கொடுக்கல, எதிர்த்து கூட ஏன் பேசலை? அவ்வளோ முக்கியமான நிர்வாகி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், கருத்தியல் ஆளுமை, மரியாதைக்குரிய அண்ணன் தோழர் ஷானவாஸ் அவர்கள் ஏன் ஒருமே பேசாமல் அமைதியாக இருக்கீங்க? இப்போ வாட்ஸ் பிஹைண்ட் த சீன்ஸ் சொல்லணும் அவங்க தான். அப்போது தமிழ்த்தாய் வாழ்த்து தமிழ்நாட்டுக்குள்ளே பாடப்படாது என்பது ஒரு பேரவலத்தின் உச்சம். இந்த ஆளுநரை கண்டிக்கணும், மத்திய அரசு சுற்றறிக்கையை வாபஸ் வாங்கணும், அதை எதிர்த்து நம்ம இங்கே ஒரு ஆர்ப்பாட்டம் போராட்டத்தை பண்ணணும். இல்லைன்னா சரி வராது தம்பி. செய்தியாக ஒரே ஒரு கேள்வி தான் சார். சீமான் அவர்கள் மீது அவதூறு பரப்பக்கூடியவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லிட்டு நேற்று சொல்லியிருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க இந்த நடவடிக்கை? அதான் நான் உங்களுக்கு சொன்ன துவக்கத்திலேயே, யார் ஒருவர் மீதும் அவதூறு பரப்பக்கூடாது, யார் ஒருவரையும் விமர்சிக்கலாம், அவதூறு பரப்பக்கூடாது. ஆதாரம் இல்லாதவன் தான் அவதூறு கையில் எடுப்பான். இப்போ என்கிட்ட ஆதாரம் இருக்கணும், 1000 கோடி வாங்கினார்னா ஆதாரம் வச்சிருக்கியா பேசு, இல்லாமல் ஏன் பேசுகிற? நான் சொல்லவா, நீ நடிகர்கிட்ட மாதம் மாதம் தங்கம் வாங்குற, வெள்ளி வாங்குற, ஃபோட்டோவே இருக்குது, நான் சொல்லவா? அப்படி பேசக்கூடாதுல்ல தம்பி. விமர்சனம் பண்ணுன்றது, அதை சீமானே ஏற்றுப்பார். விமர்சனம் பண்ணு, என்ன விமர்சனம் பண்ணணும்? இது பாருங்கள், திரு சீமான் அவர்கள் வந்து தன் கொள்கையிலேருந்து மாறிட்டாருங்க, அவருக்கு மாதிரி பண்ணக்கூடாதுங்க, மக்களே புரிஞ்சுக்கோங்க, சீமான் மாற்றி மாற்றி பேச சொல்லுங்கள், அதை அவரே கண்டுக்க மாட்டார். சீமான் காசு வாங்கிட்டாருங்க, என்கிட்ட இதை பாருங்க ஆதாரம் இருக்குங்க, இதை பாருங்க அவர் வீடியோ பாருங்க, அவர் காசு வாங்குற வீடியோ, இதாக இருந்தால் காமி. எதுவுமே இல்லாமல் அதை பேசும்போது அவனுக்கு காண்டாகுமா இல்லையா? புரியுது. அதை எடுத்து ஒருத்தர் வழக்கு போட்டு திருந்திரமுகத்தோடு வழக்கு போட்டார். இப்போ நான் என்ன சொல்கிறேன், விமர்சனம் பண்ணு. ஏங்க அவருக்கு வந்து தாவேக்கா வந்தது பிடிக்கலைங்க, விஜய் எதிர்க்கணுங்கிறதுக்காக அவர் திமுகவோட பேசிக்கிட்டு இருக்கிறாரு, என்ன வேணால் சொல்லாதெல்லாம் அவங்க பொருட்படுத்தவே இல்லையே. அவங்க மார்ஃபிங் பண்ணுறது, அசிங்கமாக வீடியோ போடுறது, இதெல்லாம் தவறுன்றாங்க. அந்த தவறை யார் பண்ணாலும் தவறு தானே, யார் பண்ணாலுமே தவறு தானே. அப்போ அந்த தவறை பண்ணுறவங்கள நீங்கள் ஆதரிக்க முடியாது. விமர்சனம் பண்ணுறது தப்பு கிடையாது தம்பி, அவதூறு பண்ணுறது தப்பு. பலர் கேட்க தெளிவாக. நன்றி.